அப்ப எனக்கு ஒரு ஐடியா சொல்லண்டா. ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட வேண்டியதுதான். எனக்கு லவ் லெட்டர்லாம் எழுத தெரியுது. அதை எழுதுறதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. உக்கார். பேப்பர் பேனா எடு. பிள்ளையார் சொல்லி ஒண்ணு போடு. எழுது. என் கண்ணுக்குள் கனவாக இருக்கும் என் ஆசை ராணியே. நல்லா இருக்கா? நல்லது இருக்கு. ஒரு சிகரெட் பிடிச்சா இன்னும் நல்ல ஐடியா கொடுப்பேன். டேய், என்ன பண்ற? பக்கத்துல நாயர் கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் ரோஸ் வாங்கிட்டு வா. நானா? நீதான். போயிட்டு வா, சீக்கிரம் யோசனை பண்ணி வைக்கிறேன். நேரம் தாண்டா. உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் எண்ணம் முழுவதும் இனிப்பாக இருக்கின்றது. கண்களை மூடினால் உன் நினைவுதான், கண்களை திறந்தால் என் எதிரில் நிற்க மாட்டாயா என்கின்ற ஏக்கம். ஏக்கம், ஏக்கம். ஆமா, பிரியாணி சாப்பிடணும்னு தான். எழுதிட்டியா? கரெக்டா எழுதிட்டியா? அப்புறம் நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது, மூடு டைவர்ட் ஆகுது, கரெக்ட் பண்ணிக்கலாம்னா இந்த அமிதா ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய் சிக்கன் பிரியாணின்னு கேளு. ஆனா பார்சல் பண்ணும்போது லைட்டா சில்லி சாஸ்ன்னு சொன்னா தான் போட்டு கொடுப்பான். போயிட்டு வாங்கிட்டு வந்துறியா? நானா? நீதான்டா. அப்படியே வெளியே வரும்போது ஒரு பான், மிட்டா பான், ஜர்தா இல்ல 120 இல்ல ஸ்வீட் பீடான்னு கேளு. ஓகே? என்ன பாக்குற? சூடா இருக்கா? உன்னை பீடா வாங்க சொன்னது ஏன் தப்பு. தட்ஸ் மை மிஸ்டேக். நோ ப்ராப்ளம். எழுது. மூடு வந்துருச்சு. எழுது. வாழ்வு என்று ஒன்று மட்டும் இருந்தால் அது இன்னொன்று மட்டும்தான். இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ எனக்குத்தான், நான் உனக்குத்தான். என் காதலை மட்டும் நிராகரிக்காதே கனியே. எழுதிட்டியா? அப்படியே கீழே இப்படிக்குன்னு போட்டு உன்னையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் காதல் வாத்தியார் ஆர் சீனிவாசன் எழுது. டேய், அது ஒண்ணு இல்லடா, கல் பட்சம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய், ஒண்ணு பண்ற, இப்ப போய் அவளை கூட்டின்னு வாடா. உனக்காக பேசு, நான் அவளை செட்டப் பண்ணிடுறேன். நேரம் தாண்டா. நேரம் வீணாயிட்டு இருக்கா. நீ இந்த லெட்டரா எவ்வளவு சீக்கிரம் அவகிட்ட கொடுக்குறியோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை லவ் பண்ணுவான். எங்க அவனை காணோம்? நேரம் கையில கொடுத்துருப்பான். முறுக்கு காணோமே. ஏமாத்திட்டான்.